இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சில நிமிடங்கள் பகிர்ந்து விரும்புகிறேன். என்னோடு கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். The book of 2 Chronicles chapter 16 verse number 9. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நான் வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆசாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திற்கு அங்கே ஞான சிருஷ்டிக்காரக அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். தீர்க்கதரிசி மூலமாக வருகிற வார்த்தை, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். யாருக்கு என்று சொன்னால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, for the eyes of the Lord move to and fro throughout the earth to strengthen those whose heart are fully committed to him, whose heart are fully committed to him. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, the eyes of the Lord range throughout the earth so that he may strongly support those whose heart is completely his என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய இருதயமெல்லாம் முற்றிலும் அவருக்காக இருக்கிறதோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, தம்முடைய உதவியை, தம்முடைய மகத்துவத்தை அவர்களுக்கு காட்டும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? 3 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 3 கேள்விகளை இந்த வசனத்திலிருந்து வைத்து 3 காரியங்களை பார்க்க போகிறோம். வாட், ஹூ, வை என்கிற இந்த 3 காரியத்தையும் இங்கே பார்க்க போகிறோம். வாட் இஸ் த லார்ட் டூயிங் ஹியர்? வாட் ஆர் தி ஐஸ் ஆஃப் த லார்ட் டூயிங்? கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தா? பூமி எங்கும், இட்ஸ் the eyes of the Lord range throughout the earth. ஆண்டவர் முழு உலகத்தையும், 5 கண்டங்களையும், எல்லா தேசங்களையும், எல்லா மக்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The Lord is actively seeking and searching. ஆண்டவர் சில காரியத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இங்கே எதை தேடிக்கொண்டிருக்கிறார்? மிருகங்களையோ சிருஷ்டிகளையோ தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை. உலக நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஹல்லேலூயா. நாளைக்கு நடக்க போகிற நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அது என்னவாக இருந்தாலும் சரி, யுத்தமாக இருந்தாலும் சரி, பூமி அதிர்ச்சியாக இருந்தாலும் சரி, பலவிதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆண்டவர் அதை தேடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் உலக தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் சிலவற்றை அங்கே தேடுகிறார் என்று போட்டிருக்கு. ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த சிட்டி ரிவைவல் ஏஜ் சர்ச்சிலும் ஆண்டவருடைய கண்கள் விசுவாசிகள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தேடுகிற தேவன். ஆண்டவர் சில காரியங்களுக்காக சிலரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தினுடைய பின்னணி நமக்கு தெரியும். இந்த சம்பவம் ஆசா ராஜாவுடைய 35ஆம் வருஷத்திலே, அவன் அரசாண்ட 35ஆம் வருஷத்திலே நடக்கிற காரியம். அரசாண்ட 35 வருஷம் நல்லா இருந்துச்சு. ஆண்டவரை தேடினான், ஆண்டவருக்காக பராக்கிரமங்களை செய்தான், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தான். கர்த்தரும் அவனுக்காக மகத்துவமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் 36ஆம் வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16:1 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்தில் அவன் செய்த ஒரு தவறு. இதுவரைக்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ இன்னொரு ராஜாவை, சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவை சந்திப்பதற்காக, அவனோடு யுத்தம் பண்ணுவதற்காக அங்கே காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீ என்ன சார்ந்து கொள்ளாம இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிதான் இந்த தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள். நான் பின்னாடி என்ன வரவா சொல்றேன். அப்ப முதலாவது நீங்க என்ன பார்க்கறோம்னா,
ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேடிக்கொண்டே இருக்கிறது, தேடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம சர்ச் பண்ணுறோம் பாருங்க, சில கூகுள் சர்ச் போடுவான், என்ன கலக்கா சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாம் அக்கு வேற ஆணி வேற என்ன பண்ணுறது கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. அப்போ வாட் என்கிற கேள்விக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த லார்ட் டூயிங்? த லார்ட் இஸ் சர்ச்சிங் அண்ட் சீக்கிங் ஃபார் சம்ஒன். ரெண்டாவதாக கேள்வி என்னன்னா, ஹூ, யாரை தேடுகிறார்? இதான் ரொம்ப முக்கியம். ஹூ இஸ் த லார்ட் சர்ச்சிங் ஃபார்? யாரை ஆண்டவர் தேடுகிறார்? ஆண்டவருடைய கண்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய கண்கள் யார் மேலே கவனமாக இருக்கிறது? பாருங்க, ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என்ன சில வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானோ என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவனை தேடுற இருதயம் இருக்கா? என்ன தேடுறானா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றுமே தேட மாட்டேங்கிறானே, தேடுற ஆள் யாரு அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரா. ஏன்னா 33ஆம் சங்கீதத்தில் 13:14 வாசித்தீங்கன்னா, 33ஆம் சங்கீதம் 13:14 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக சிலரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது யாருன்னு சொன்னா, அங்கே போட்டிருக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, those who are fully committed to him, முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களை. 100க்கு 100 those who are fully committed to him, ஆண்டவருக்கு தங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவர் தெரிகிட்டே இருக்காராம். அல்லேலூயா. பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டு வராரு. இது 100 இல்லை, இது 98 வரைக்கும் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் 100 இல்லையே, அங்கே இது 80 தான் இருக்குது, 80% தான் ஒப்பு கொடுத்துருக்கு. இந்த இருதயம் 70 தான், இந்த இருதயம் 55 தான், இந்த இருதயம் ஃபெயிலு, 30 கூட தேரல, 70 எங்கே மெஜாரிட்டி எங்கே இருக்குது? உலகத்தை பார்த்துட்டு இருக்குது. அப்போ தேடிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. என்னது? ஃபுல்லி, எல்லாம் சொல்லுங்க, ஃபுல்லி கமிட்டட். உத்தமமாய் அப்படின்னா உத்தமம், இன்டெகிரிட்டி, இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜருங்க பார்த்தா ஹோல் நம்பரை குறிக்குது. அப்போ முழுமையாக அப்படிங்கிற வார்த்தை அங்கே பாருங்க, ஃபுல்லி கமிட்டட். இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் உங்களுக்கு வாசித்தேன், those whose heart is completely his, முழுமையாக அவருடைய இருதயம். இந்த இயேசுக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிற இருதயம், இந்த இருதயம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். இந்த பாருங்க, இந்த வசனத்தில் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், ஃபுல்லி கமிட்டட். அது இன்னைக்கு இல்லாத நாள் தான் கர்த்தருடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியல. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிற டோட்டல் கமிட்மெண்ட் இஸ் த லேக்கிங் இன் கிறிஸ்டன்டம் டுடே, இன் கிறிஸ்டியானிட்டி. முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, ஃபுல்லி கமிட்டட், முற்றிலுமான அர்ப்பணமுள்ள வாழ்க்கை. நீரே எல்லாம் என்று முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாக, டோட்டலி abandoned to God, முற்றிலுமாக தங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் விட்டுவிட்டோம், நீர்தான் எங்களுக்கு எல்லாம், நீர்தான் எங்களை நடத்த வேண்டும், நீர்தான் எங்கள் தஞ்சம், நீர்தான் எங்கள் கோட்டை, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். சாலமோனை பார்த்து தாவீது இப்படியாக சொல்கிறார். சாலமோன் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ண முன்பாக 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், 1 Chronicles 28:9 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். அங்கே தாவீது சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், ஆங்கிலத்தில் வித் ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன், வித் ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன், நீ முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு இருதயத்தோடு, உற்சாக மனதோடு, வில்லிங் மைண்ட், வில்லிங் மைண்ட், எதை செஞ்சாலும் வில்லிங்கா செய்யணும், ஏனோ தானோ என்று அல்ல, வில்லிங் மைண்டோடு. மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளை தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்கிறார். இது சாலமோனுக்கு தகப்பனாராகிய தாவீது சொன்ன அறிவுரை. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லதான் போச்சு, கர்த்தரை தேடினான், முழு இருதயத்தோடு பின்பற்றினான். ஆனால் போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா,
1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, அங்கே சாலமோனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி, அவன் இருதயம் எங்க சாஞ்சிருச்சு? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய்ந்து போனது. அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை. His heart was not fully committed to the Lord. His heart was not fully devoted to the Lord. ஆண்டவரை பின்பற்றவில்லை உத்தமமாக. 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, பூரணமாய் என்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல், he did not follow God the Lord completely. பாருங்க, ஆண்டவருங்க எல்லாம் என்ன பார்க்கணும்? completely, fully. Solomon did not follow the Lord completely. பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கை செய்தான். அது அவனுடைய அழிவுக்கு, அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை ஃபுல்லி. ஆசாவுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நீங்கள் 2 நாளாகமத்துக்கு வந்தீங்கன்னா ஆரம்பத்திலே உண்மையாக உத்தமமாக பின்பற்றினார். His heart was totally devoted to God. ஆரம்பத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை உண்மையும் நேர்மையுமாக அவன் பின்பற்றினான், கர்த்தரை தேடினான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அங்கே நீங்கள் 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருகிறது. எத்தியோப்பியர் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது 10 லட்சம் பேருடைய படையோடு வருகிறார்கள். ஆனால் இவனுக்கு இருக்கிறது, ஆசாவோடு இருக்கிறது 5,80,000 பேர் தான். ஆசா சொல்றாரு, ஆசாவுடைய ஜெபம் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நிலும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள. பாருங்க, உம்மை சார்ந்து, உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். இவங்கள்ட்ட இருக்கிறது 5,80,000 தான். எதிரியுடைய படையிலே 10 லட்சம், 1 மில்லியன் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே சார்ந்து கொண்டபடினாலே, உண்மையே சார்ந்து கொண்டபடினாலே, ஆகவேதான் அனானி அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. அனானி பின்னாடி சொல்லும் பொழுது, எச்சரிப்பாக சொல்லும் பொழுது, அங்கே 7ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலே 16:7-8 நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியே தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் மகா சேனையாக இருந்தவர்களவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டு போடுவெனில் அவர்களை உமது கைக்கு ஒப்பு கொடுத்தாரே. நீ 100க்கு 100 கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் அதை செய்தாரல்லவா? இப்பொழுது நீ 100க்கு 100 செய்யவில்லையே. என்னை சார்ந்து கொள்ளாமல் யாரையோ சார்ந்து கொண்டாயே, உன்னுடைய இருதயம் யாரையோ நம்பி போய்விட்டதே என்று ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை நீ சார்ந்து கொள்ளவில்லை. 7ஆம் வசனத்தில் பாருங்க, முழுமையான ஒரு கமிட்மெண்ட், ஃபுல்லி கமிட்டட் என்று வாசிக்கிறோம். நீங்கள் பாருங்க, 2 நாளாகமம் 25:2 வாசித்தீங்கன்னா, 2 நாளாகமம் அமத்சியா என்கிற இன்னொரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அமத்சியா என்கிற ஒரு ராஜா அங்கே வாசிக்கும் பொழுது அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் பட் நாட் ஹோல் ஹார்ட்டட்லி அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள், தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்கிறதை நம்ம பின்னாடி பார்க்கிறோம். பாருங்க, ஆனாலும் நிறைய காரியத்தை எல்லாமே செய்கிறோம், ஆனால் முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன், ஃபுல் கமிட்மெண்ட், டோட்டல் அபண்டன்மெண்ட், ஆண்டவரிடத்திலே முற்றிலுமாக நம்மை அர்ப்பணித்து விடுவது, அதை அப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாராம். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2 நினைவுகளாலே குந்தி நடக்கிறவர்கள். 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கிறோம் அல்லவா? 2 நினைவுகளாலே இங்கேயும் அங்கேயும், முழுமையாக இல்லை. இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஆற்றுல ஒரு கால், இப்படியும் அப்படியும், அங்கே அதுவும் வேணும் இதுவும் வேணும். 100க்கு 100 ஆண்டவர் என்கிற நிலைமை அல்ல. 2 நினைவுகளால், 2 opinions, wavering between 2 opinions. வெளிப்படுத்தல் 3:15 சொல்லும்போது அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னா,
முழுமையான அனல் உள்ள வாழ்க்கை இல்லை. அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும், குளிராக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ டோட்டல் எல்லாம் சொல்லுங்க, டோட்டல். ஆண்டவர் டோட்டலாக தான் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. பார்ஷியல் ஆண்டவருக்கு வேண்டாம், ஹாஃப் ஆண்டவருக்கு வேண்டாம், அறக்குறையானதே வேண்டாம். அல்லேலூயா. நிறையா அறவேக்காடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் திருப்பி போடாத அப்பம் என்று ஓசியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருப்பி போடாத அப்பம் மாதிரி அறவேக்காடாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முழுமையான அர்ப்பணம் உள்ள மக்கள் தேவை. அல்லேலூயா. Who is the Lord searching for? யாரை தேடுகிறார்? The Lord is searching for, the Lord's eyes are searching for those who are totally fully committed to him. ஆண்டவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். பார்த்துட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? இருதயம் முழுமையாக ஆண்டவரே நம்பி இருக்கிறதா? ஆண்டவரே சார்ந்திருக்கிறதா? ஆண்டவருக்காகவே முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவருடைய பாதையிலே போய்கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதே நம்முடைய வாஞ்சையை வைத்திருக்கிறோமா என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாரா? முதலாவது சொன்னேன், வாட், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்பர் 2, ஹூ, யாரை தேடுகிறார் என்று சொன்னால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை, தமக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை 100க்கு 100 அர்ப்பணித்தவர்களை, முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களை, முழுமையான ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களை, இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களை. எல்லா மொழிபெயர்ப்புலையும் வந்து இந்த ஃபுல்லி கமிட்டடுங்கிறது வருது. அதுக்கு மேலே உள்ள தான் கொஞ்சம் மாறி மாறி வருது தவிர, ஆனால் ஃபுல்லி கமிட்டட். காலேபையும் யோசுவாவும் குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். they followed the Lord wholeheartedly அப்படின்னு போடுறது. wholeheartedly அவர்கள் தான் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. சரி பாருங்க, இப்போ மூணாவது கேள்வி என்ன சொன்னேன்? why, எதற்காக தேடுகிறார்? தேடுகிறார், யாரை தேடுகிறார், எதற்காக தேடுகிறார் அப்படின்னா, தம்முடைய வல்லமையை அவருடைய வாழ்க்கையில விளங்க பண்ண, அவருடைய வல்லமையை காண்பிக்க, அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக. அங்கே போட்டிருக்கு பல வார்த்தைகள். டு ஸ்ட்ரெங்தன், டு ஷோ himself strong, to demonstrate his might, to demonstrate his power, to display his power, to show his miracles. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண, அற்புதங்களை காண செய்ய, அவர்களை பலப்படுத்த, அவர்களுக்கு தம்மை யார் என்பதை காண்பிக்க, அவர்களுக்கு தம்மை யார் என்பதை காண்பிக்க ஆண்டவருடைய கண்கள் விளாகிக் கொண்டிருக்கிறதாம். எதுக்கு? முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதம் வந்து ஃபுல்லி கமிட்டட். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம சிந்திக்கணும். என்னுடைய வாழ்க்கை முழுமையாக 100க்கு 100 கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அங்கே பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்கப்பட ஆயத்தமாக இருக்கிறாராம். சிலருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அவங்க 100க்கு 100 கர்த்தருக்கு அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்தார். இதே சம்பவத்தில் நம்ம ஆசாவுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய தகப்பனார் அபியா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் 100க்கு 100 கர்த்தரிடத்திலே சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி முதல்ல இந்த பகுதியிலேருந்து நம்ம முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 2 நாளாகமம் 13:3 ஆசாவுடைய தகப்பனாராகிய அபியா வந்து தெற்கு ராஜ்யத்தினுடைய 2வது ராஜா ரெகோபயாம், அடுத்ததாக அபியா 3வது ராஜா ஆசா. இந்த அபியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் அவனுடைய பாசிட்டிவ் சைடு தான் போட்டிருக்குது, நெகட்டிவ் சைடு போடல. அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்தில் நெகட்டிவ் சைடு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பாசிட்டிவ் சைடு, சில காரியத்தை எப்படி முழுமையாக செய்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் இந்த அபியாவுடைய வாழ்க்கையிலும் கூட இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் யுத்தம் வருது. இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா அங்கே 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் யூதாவுடைய இந்த அபியாவோட இருந்தது 4.8 லட்சம். 8 லட்சம் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 3ஆம் வசனத்தில் 4 அங்கே 4 லட்சம் பேராகி 4 லட்சம் 4 லட்சம் 4.8 4 லட்சம் 8 லட்சம் சரிசமம் பாதிக்கு பாதியாக இருக்குது. 8 லட்சம் ஜெயிக்குமா 4 லட்சம் ஜெயிக்குமா? டபுள் மடங்கு இருக்குங்க. 8 லட்சம் இங்கே 4 லட்சம் தான் இருக்குது. ஆனால் இந்த அபியா கர்த்தரை சார்ந்து கொண்டாரா. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வர வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அங்கே இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். நீங்கள் கர்த்தரை தள்ளிவிட்டீர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு தங்களை குறித்து சொல்லும்போது 10ஆம் வசனத்தில் எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரும் இல்லை, கர்த்தரே தேவன். உங்களுக்கு கர்த்தரும் தேவனா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன். நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாக எங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கீழே வசனத்தினா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் பெரிய வெற்றியை தருகிறார். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்த பொழுது கர்த்தர் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். 8 லட்சம் பேர் கொண்ட சேனை தோற்று போயிட்டு 4 லட்சம் ஜெயிச்சிருச்சு. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். 4 லட்சம் ஜெயிச்சிருச்சு. காரணம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரை விட்டு நாங்கள் விலகி போகவில்லை. அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இன்னும் தொடர்ந்து பின்னாடி வாசித்தீங்கன்னா இப்படி போடப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தில் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டு படியால் மேற்கொண்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் மேற்கொண்டார்கள். அதே தான் ஆசாவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் முதல் 35 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து கொண்டா. அதில் முக்கியமாக எகிப்தோடு இருந்த யுத்தத்தில் அவங்க பக்கம் 5,80,000, இவங்க பக்கம் இல்லை, இவங்க பக்கம் 5,80,000, அவங்க பக்கம் எகிப்தியர் பக்கத்தில் 10 லட்சம் இருக்குது. சொல்கிற ஆண்டவரை உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொண்ட பொழுது 12ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற பலன் எல்லாம் குறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டா வெற்றி நமக்கு தான். ஹல்லேலூயா. வெற்றி நமக்கு. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக ஜெயம் தருகிற கர்த்தர் அவர். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இருக்கிறத பார்க்கறதில்ல, ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் மேலானவர். 1 + God is always a majority. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நம்ம இருப்போம்னு சொல்லி நம்ம தான் என்னது மெஜாரிட்டி. ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். 100க்கு 100 அவர்கள் அர்ப்பணித்த பொழுது தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னும் 2 உதாரணத்தை தானியேலின் புத்தகத்தில் சொல்ல விரும்புகிறேன். 100க்கு 100 தங்களை அர்ப்பணித்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் தானியேல். இந்த 2 பேருடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இவர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ they were totally committed to God. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள். எப்படி சொல்கிறேன் வாசிக்கலாம் சில வசனத்தை. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுகிறான். 60 முழ உயரம் அப்படின்னு சொன்னால் 90 அடி. 90 அடி உயரம், 9 அடி அகலம், 9 அடி அகலம் என்று சொல்லி பார்க்குறோம். 90 feet by 9 feet அவ்வளோ பெரிய சிலையை உண்டாக்கி ஒரு இடத்துல வைத்து அங்கே சொல்கிறான், எல்லாரும் இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 7ஆம் வசனத்தில் அங்கே எல்லா மக்களும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் பணிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. 16ஆம் வசனத்தில் சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, இவங்க பணிந்து கொள்ளணும், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் சொல்லப்பட்ட சட்டம் என்ன, நியமிக்கப்பட்ட காரியம் என்ன, பணிந்து கொள்ளாவிட்டால் அக்கினி ஜுவாலையிலே போடப்பட வேண்டும். அக்கினி ஜுவாலையில் போடப்பட வேண்டும். என்ன செய்வது? 100க்கு 100 அர்ப்பணம் எங்கே பார்க்குறோன்னா 17-18 வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவர் அக்கினி ஜுவாலையிலிருந்தும் ராஜாவாகி உம்முடைய கையிலிருந்தும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வசனம், விடுவிக்காமல் போனாலும். ஹல்லேலூயா. விடுவிக்காமல், பட் ஈவன் இஃப் இட் டஸ் நாட், we want you to know, உமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை என்று உமக்கு தெரிந்திருக்கதாக. ஹல்லேலூயா. let it be known to you. இது உமக்கு தெரிந்திருக்க கடவுது, நாங்கள் பணிஞ்சிக்க மாட்டோம். ஹல்லேலூயா.
7 மடங்கு சூடாக்கிட்டான். 7 மடங்கு சூடாக்கினி. இவங்க கர்த்தரையே நம்பியிருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை தப்பு வைப்பார், தப்பு வைக்காட்டாலும் பரவாயில்ல, சாவில் எங்களுக்கு பரலோகம் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் விடலை. வேதம் சொல்கிறது 3ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் அங்கே எல்லாம் உள்ளத்துக்கு போட்டாச்சு. ராஜா வந்து பார்க்குறாரு. அதற்கு ராஜா சொல்கிறாரு, இதோ 4 வாலிபர்கள் அக்கினி ஜுவாலையின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு என்னவா இருக்குது? ஒப்பா இருக்கு. ஒரு சேதம் இல்லை. 7 மடங்கு சூடுங்க. 7 மடங்கு சூட்டில் ஒரு சேதமும் இல்லையா? அதான் தம்முடைய வல்லமை விளங்கப்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. தம்முடைய வல்லமை விளங்கப்படுகிறார். பாருங்க, 4ஆம் ஆளின் தேவ சாயலுக்கு, தேவபுத்திரருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற. உடனே ராஜா சொல்றார், வெளியே கொண்டு வாங்கப்பா அவரங்கன்னு சொல்லி அவர்களை அக்கினி நடுவிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். 26 வசனம். 27 பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் இதெல்லாம் இல்லைன்னு போட்டிருக்கு. என்னன்னா, அக்கினி பேலன்ஸ் செய்யவில்லை அப்படின்னா அக்கினியுடைய வல்லமை அங்கே அவங்க ஒன்றுமே எடுபடலை. அக்கினியோட வல்லமை சாத்ராக் மேஷாக் வாழ்க்கையில் வெளிப்படலை. ஃபயர் ஹேட் நாட் ஹார்ம் தர் பாடிஸ். ரெண்டாவதாக அவருடைய சால்வைகள் சேதப்படலை. சால்வைகள் என்ன பண்ணலை? சேதப்படலை. அதுக்கு முன்பாக தலைமயிர் கருகவில்லை. அக்கினியின் மனம் வீசவில்லை. எல்லாம் சொல்லுங்க. 4 காரியம். அக்கினி வேலை செய்யாம போயிடுச்சான். அக்கினி என்னது? வேலை செய்யாம போயிடுச்சான். ரெண்டாவது, தலைமுடி கருகல. சால்வைகள் சேதமாகல. அக்கினியோட மனமும் வீசல. நாட் அ ஹேர் சிஞ்ச்ட் அப்படின்னு போட்டு ஒரு முடி கூட கருகலையாங்க. அட்லீஸ்ட் ஒரு முடியாது பாருங்க. இத்தனை ஒரு முடியை கூட ஒரு முடி கூட நாட் அ ஹேர் சிஞ்ச்டுன்னு போட்டு. நாட் அ ஸ்கார்ச் மார்க் ஆன் த க்ளோத். அவருடைய சட்டையில் நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கரைப்பட்டா கூட தெரியும். ஒரு அக்கினியுடைய அடையாளமே இல்லையா சட்டையில், துணிமணியில். ஒரு என்னது அந்த மார்க்கையில் ஸ்கார்ச் மார்க்கே என்ன இல்லையா? இல்லையா. அப்புறம் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நாட் அ ஸ்மெல் ஆஃப் ஃபயர் வாஸ் அப்பான் தம். அவங்க மாத்தில் இல்லை. ஆண்டவர் அழுத்தமாக சொல்கிறார். அல்லேலூயா. மயிர் கருகல, அக்கினி பேலன்ஸ் செய்யலை, சட்ட துணியில் என்ன இல்லை, சால்வையை சேதப்படுத்தலை, அக்கினி மனம் கூட அவடத்தில் வீசல. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தேவ வல்லமை. அல்லேலூயா. என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆண்டவர் பார்க்குறாரு. இங்கே ஒரு 3 ஆள் இருக்கியா, முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஆள், அவங்களுக்கு என் வல்லமையை காமிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. 3 ஆளுக்கு உட்கார்ந்துருக்குது. எல்லாம் பணிஞ்சுக்கிட்டான். 3 பேருடைய இருதயம் முழுமையாக 100க்கு 100 ஃபுல்லி கமிட்டடாக இருக்குது. அப்போ நான் வல்லமையை காமிக்காமல் என்ன பண்ணுறது? ஆண்டவர் பார்த்தாரு. 7 மடங்கா இத்தனை மடங்கு சூடாக்கிக்க என் வல்லமையை பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தில் நீங்கள் 25 வசனத்தில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 4வது ஆள் ஒருத்தர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது அவங்க சொல்லலை, பாரு ஆண்டவர் எங்களுக்கு கூட வந்து நிற்கிறாரு சொல்லலை. பார்த்தாலும் யாரு? ராஜா தான் பார்க்குறாரு. ராஜா தான் பார்க்குறாரு. 4வது ஆள் ஒருத்தர் இருக்காயா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் நமக்கே தெரியாது, ஆனால் முழுமையாக அவர் மேலே விசுவாசமும் அர்ப்பணிப்பும் உள்ளவருடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. உங்களோட இயேசு இருக்கிறதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். உங்களிடத்தில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். சிலத்தில் நமக்கே தெரியாது, ஆனால் மற்றவர்கள் பார்க்க வைப்பார். தம்முடைய வல்லமை விளங்க வைப்பார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 29ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 29ஆம் வசனத்தில் திரும்பியும் இன்னொரு ராஜா சொல்கிறாரு. கடைசி பகுதி ரொம்ப முக்கியமானது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி ரட்சிக்கத்தக்க no other God can save in this way. இப்படி வேற ரட்சிப்பாரு. அக்கினியுடைய மனம் கூட இல்லைப்பா. இது என்னப்பா இது? அல்லேலூயா. இது ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. those who are fully committed to him. 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்ததாக அங்கே போட்டிருக்க ஆதாம் அதிகாரத்தில் பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையை முழுசு நீங்கள் வாசிக்கும் போது he refused to compromise. எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. தானியேல் 1ஆம் அதிகாரத்துலேருந்தே நம்ம வாசிக்கிறோம்.
6ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக அவனை என்னெல்லாமோ அவனை குற்றம் செய்ய தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க ஒரு குற்றமே அகப்படலை. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் தான் இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை ஜெபம் பண்ண கூடக்கூடாது. என்னது, ஆண்டவருடைய கத்திரிடத்தில் ஜெபம் பண்ண கூடக்கூடாது, யெகோவா தேவனை ஜெபம் பண்ண விடக்கூடாது. ராஜாவிட்ட தான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும் என்று சொல்லி அங்கே ஒரு சட்டம் நியமிக்கப்படுகிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறது, 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில், எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனானாய் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறவனத்துக்கு எங்கே போடணும், சிங்க கேபியில். உம்மடை தவிர உம்மடை தான் விண்ணப்பம் பண்ணணும், வேறு யாரை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறார். எல்லாம் போட்டாச்சு. தானியேலோ வென்றால், ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் 10ஆம் வசனத்தில், பட் டானியல், when Daniel knew this, இதை குறித்து கேள்விப்படும் பொழுது தானியேல் பார்க்குறான், ஒன்றை போய் கும்பிடுவானா என் தேவனை தான். ஹல்லேலூயா. பாருங்க, முன் செய்து வந்தபடியே பலகணிகள் திறந்திருக்கத்தக்க 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பணிந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஒரு கொஞ்சம் கூட இறங்கி கொடுக்கல, 100க்கு 100 கர்த்தர் தான். ஹல்லேலூயா. சரி, அங்கேயும் கொஞ்சம் ஆண்டவரையும் தடிக்கிட்டு உம்மட்டையும் வர அப்படின்னு வரல, அங்கேயும் சாய்ஞ்சிடல. அப்படி அந்த ராஜாவை சேவிக்காதபடிக்கு, ராஜாவை கிட்ட ஜெபம் பண்ணாதபடிக்கு, விண்ணப்பம் பண்ணாதபடிக்கு தானியேலோ வென்றால் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் அவன் தேடினான். 16ஆம் வசனத்தில் என்ன நடந்தது, they cast him into the den of lions. அங்கே 16ஆம் வசனத்தில் 16 பாருங்க, அவனை தூக்கி எங்கே போட்டாங்க, சிங்கக்கபியில் போட்டார்கள். சிங்கக்கபியில் போட்டாங்க. தானியேலை கொண்டு வந்து, எப்பாப்பா விட்டுரு, கொஞ்சம் நான் அவனை கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை, போடு. ஹல்லேலூயா. என் தேவன் அப்போ தான் வல்லமை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அங்கே தூக்கி போட்டார்கள். அங்கே 22ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி சிங்கங்களில் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை ஆண்டவர் என்ன பண்ணார், தூதனை அனுப்பி கட்டி போட்டாரா என்று சொல்லி பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் இதெல்லாம் பார்த்தவன அவன் தன் தேவன் பேர் வைத்திருந்த விசுவாசத்தின்படினாலே 23ஆம் வசனம் சொல்லுது, அவனில் ஒரு சேதமும் ஏற்படலை. ஹல்லேலூயா. சிங்கம் வந்து ஒரு நக்கு கூட அவன் மேலே நக்கலை. ஹல்லேலூயா. ஒன்றும் தொடவே இல்லை, ஒரு சேதமும் இல்லையா. கொஞ்சம் சிராய்ச்சா வைப்போட அங்கே சிராய் போடவில்லை, அதை அப்படியே கட்டி போட்டார். எல்லாத்தையும் வாய், கால், கை, நகம் எல்லாத்தையும் கட்டி போட்டார். அங்கே பாருங்க, ஒரு சேதமும் இல்லை. இப்போ அடுத்த சட்டம் ஏற்றப்படுது. ஹல்லேலூயா. 26ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அடுத்த சட்டம் இல்லாட்டி அடுத்த டிக்ரி அங்கே இஷ்யூ பண்ணப்படுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் ராஜா சொல்றாரு, எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். நீ யார் சொல்றா ஜீவனுள்ள தேவன்? ராஜா அந்நிய கடவுளை வணங்குகிற அந்த ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவனாய ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை நிரூபிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்வதற்கு ஆண்டவர் ஃபுல்லி கமிட்டட், 100க்கு 100 அர்ப்பணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தால் 100க்கு 100 யாரிடத்திலுமே இல்லை. ஆனால் அந்த மாதத்தில் இன்னும் ஆண்டவரை 100க்கு 100 உண்மையே, ஹல்லேலூயா, உண்மையே நான் பின்பற்றணும், உண்மையே சார்ந்திருக்கணும், உண்மையே நம்பி வாழணும், உண்மையே நான் தேடணும், அவரே என்று சொல்லி 100க்கு 100 நம்முடைய இருதயம் அப்படியே ஆண்டவர் பக்கம் சாயும் பொழுது அதிசயம் நடக்கும். கத்திப்பா. ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுவார் ஆண்டவர். கிரியை செய்வார், தம்முடைய வல்லமையை ஆண்டவர் செய்வார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று அங்கே ராஜா சொல்றாரு. தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அந்த தானியேலுக்கு உள்ள போட்டபோது சிங்கம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் எதிரி எவன் சிங்கத்தில் உள்ள போடணும்னு சொன்னானோ, இப்போ தாஜா சொல்கிற அவனெல்லாம் தூக்கி போடுங்கிறார். அவனெல்லாம் தூக்கி போட்டபோது அவன் கீழே வந்து லேண்டே ஆகலை. ஹல்லேலூயா. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேலேயே கிராஷ் ஆகிடுச்சு. அங்கே அமெரிக்காவில் அங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே என்ன பண்ணுதுன்னா
அங்கே கீழே வர்றதுக்கு அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன் சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து எலும்பெல்லாம் நொறுக்கி போட்டுருச்சு. அல்லேலூயா. பசியா இருந்திருக்க நினைக்கிறேன். போட்டு தாக்கனே தாக்கிருச்சு. கீழே வர்றதுக்கு அவனுக்கு கீழே இறங்கட்டும் கூட பார்க்கல. மேலே இருக்கும்போது கவி பிடிச்சி என்ன பண்ணிடுச்சு, பாஞ்சு எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருச்சு. அல்லேலூயா. பாருங்க, அங்கேயும் பார்க்குறோம் ஆண்டவர் இப்படியும் காரியங்களை செய்கிறார். இதான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்க, ரெண்டு காரியத்தை இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம யோசிக்கணும். ஒன்று, என்னுடைய இருதயம் முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? அவரே சார்ந்து அவரே தேடி வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் அவரே ராஜாவாக என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா? 100க்கு 100 என்ன இதம். Those hearts are completely his. Completely his. Not partially or 90%. Completely his. அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வர நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செஞ்சால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை நமக்கு காண்பிப்பார். சபையிலே ஆண்டவர் காண்பிப்பார். தேசத்திலே ஆண்டவர் காண்பிப்பார். நம்மூலமாக ஆண்டவர் காண்பிப்பார். அவருக்கு தேவை ஒரு மனுஷனை கொண்டு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்துகிறார். ஒரு தானியேல் ஆண்டவருக்கு தேவை. சாத்ராக் மேஷாக் போன்றவர்கள் தேவை. ஆண்டவருக்காக முற்றிலுமாக டோட்டல் கமிட்மெண்ட். புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அது பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இதோடைய வார்த்தையை முடிக்கிறேன். முற்றிலுமாக ஆண்டவரை நீரே எல்லாம், ஹல்லேலூயா, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாக உத்தம இருதயம் என்று சொன்னால் அந்த பரிசுத்தமாக அப்படிங்கிற வார்த்தை மாத்திரம் இல்லைங்க. உத்தம இருதயம்னா முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம். The heart that is totally devoted, fully committed to God. அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். நம்ம எல்லாரும்